ஹலோ கைஸ், இன்னைக்கான மார்க் ரூம் சீரீஸ்ல கிளாஸ் 11 பயாலஜி இந்த போட்டோசிந்தசிஸ் சாப்டர்ல இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு 3 மார்க் கொஸ்டினை பார்க்க போறோம். ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள், பட் ஆனால் கேர்ஃபுல்லா நீங்க நோட் பண்ண வேண்டி இருக்குது. சரியா? ஸோ நோட்டீஸ் த கொஸ்டின். What are the steps that are common to C3 and C4 photosynthesis? ஸோ C3 சைக்கிள், C4 சைக்கிள் இது ரெண்டுமே டார்க் ரியாக்ஷன்ல வரும். ஸோ செல்லுக்குள்ளார இருக்கிற குளோரோபிளாஸ்டுடைய அந்த தைலகாய்டில் லைட் ரியாக்ஷன் நடந்த பிறகு அதே குளோரோபிளாஸ்டினுடைய அந்த ஸ்ட்ரோமால டார்க் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அதுதான் நமக்கு C3 C4னு ரெண்டு கேட்டகரியில் இருக்குது. ஸோ அதை பற்றின காமன் விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்க, உங்களுக்கு இந்த C3லையும் சரி C4லையும் சரி ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டரும் ஃபோட்டோ ஃபாஸ்போரிலேஷனும் டெஃபினட்டாக நடந்துடும். சரிங்களா? ஸோ அதாவது உங்களுக்கு அந்த தைலகாய்டு செல்லுக்குள்ளார குளோரோபிளாஸ்டுக்குள்ளார தைலகாய்டில் தானே வாட்டர் லைசஸ் ஆகுது, அது டெஃபினட்டாக நடந்துடும். ரைட்? பிகாஸ் C3 C4 சைக்கிள் எல்லாமே இந்த ஸ்ட்ரோமால நடக்க போகுது. வித்தியாசம் அந்த ஸ்ட்ரோமால நடக்கிற அந்த இடத்துல தான் வித்தியாசம் வரும். தைலகாய்டில் நடக்கிற இந்த ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டரில் எந்த ஒரு மாற்றமும் வரப்போகிறதில்ல. அதே போல் ஃபோட்டோ ஃபாஸ்போரிலேஷனும் நடக்கும். லைக் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்போரிலேஷன், நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்போரிலேஷன்லாம் ஆஸ் யூஷுவல் C3லையும் நடக்கும், C4லையும் நடக்கும். ஸோ ரெண்டுத்துலையுமே நான் as I told you இந்த ஸ்ட்ரோமால தான் டார்க் ரியாக்ஷன் நடக்க போகுது. சரியா? டார்க் ரியாக்ஷன் இந்த C3 C4ல வேற வேற இடத்துல நடக்காது. அண்ட் தேர்ட் விஷயம், இது ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு கேல்வின் சைக்கிள் அப்படிங்கிறது நடந்து ஸ்டார்ச் குளுக்கோஸ் மூலமாக ஸ்டார்ச்ங்கிறது டெஃபினட்டாக ப்ரொடியூஸ் ஆயிரும். அந்த ஸ்டார்ச் தான் பிளான்ட்டுக்கான எனர்ஜி சோர்ஸ். அண்ட் ஃபோர்த் விஷயம் வந்துட்டு ரெண்டு டைப் ஆஃப் பிளான்ட்டுமே உங்களுக்கு கேல்வின் சைக்கிள் டெஃபினட்டாக நடக்கிறதுனால அந்த கேல்வின் சைக்கிளுடைய கார்பாக்சிலேஷன் ரீஜெனரேஷன் அதெல்லாம் டெஃபினட்டாக நடக்கும். பிகாஸ் கேல்வின் சைக்கிளில் கார்பாக்சிலேஷன் ரிடக்ஷன் ரீஜெனரேஷன் இருக்குல்ல, அதெல்லாம் C3லையும் நடக்கும், C4லையும் நடக்கும். சரியா? அப்போ இந்த 4 பாயிண்ட் தான் என்னது சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் C3 அண்ட் C4. என்ன மெயினான டிஃப்ரென்ஸ்னா, உங்களுக்கு C3 பொறுத்த வரைக்கும் அந்த கேல்வின் சைக்கிள் மீசோஃபில் செல்லில் இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்டில் நடக்கும். சரிங்களா? அதாவது மீசோஃபில் செல்லில் நடக்கும். புரியுதா? குளோரோபிளாஸ்டில் தான் நடக்கும், உங்களுக்கு தெரியும். ஆனால் மீசோஃபில் செல். C4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேல்வின் சைக்கிள் பண்டில் ஷீட் செல்லில் தான் நடக்கும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பண்டில் ஷீட் செல்லில் தான் C4 பொறுத்த வரைக்கும் கேல்வின் சைக்கிள் நடக்கும். ஸோ ரெண்டுத்துலையும் கேல்வின் சைக்கிள் நடக்கும். இன் கேஸ் ஆஃப் C3 it will happen in the mesophyll cell. In case of C4 it will happen in the bundle sheath cell. So this is the main difference. இதை தாண்டி நம்ம பார்த்த 4 விஷயங்கள் என்னதுன்னா சிமிலாரிட்டிஸ். இது ஒரு 3 மார்க்கு இல்லைனா சில நேரம் 2 மார்க்கில் கேட்கலாம். ஸோ நோட் திஸ் கொஸ்டின். அடுத்து எந்த சாப்டர்ல இருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொண்டு வரணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ரைட்? ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. Keep learning, keep growing. All the best.